வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய முக்கியமான அரசியல் அலசல் நமது ஆடுகளத்தில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, டெல்லியில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு ஒரு ஆளை நியமிப்பாங்க டெல்லியில். அது இப்போ விஜய் ஆட்சியில் நியமிச்சிருக்காங்க. டெல்லி சிறப்பு பிரதிநிதி, தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு. இது ஒன்று டம்மி போஸ்ட். இது எப்படி உருவாச்சு, எப்போ உருவாச்சு அதெல்லாம் நான் கதை சொல்கிறேன். முதல்ல இதை ஜனநாயகன் பட ப்ரொடியூசர், அதுதான் படத்தை எடுத்தவர், அவரை போட்டிருக்காரு. அது நானும் சொல்லுவேன். அவர் ஆந்திராவை சேர்ந்தவர், அவரை போட்டிருக்காரு விஜய். ஏன் போட்டிருக்காருன்னா, அவர் படத்தை எடுத்து பாவம், படம் இன்னும் ரிலீஸே ஆகலை, வட்டியே எவ்வளவு கட்டணும், பெரிய லெவலில் நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. நம்மளால் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு இது கொடுப்போம், ரெகக்னேஷன் கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுப்போம், நம்மளால் நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவரை போட்டிருக்காரு. அவருடைய நண்பர் ஜனநாயக படத்தின் தயாரிப்பார். பூரா குதிக்கிறான் தமிழ்நாட்டில், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னான். இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரம் ஒரு அதிகாரமும் இல்லை. அப்போ எதுக்கு அதுக்கு ஒரு இதாக பதவியை போட்டாங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அதிமுகவில் யாருக்கும் தெரியாது. மற்ற ஏன்ப்பா இந்த டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதி போட்டான்? இங்கே தான் மந்திரி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க. டெல்லியில் போய் ஒரு சிறப்பு பிரதிநிதி தேவையா? ஏன் போட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கதை. எம்ஜிஆர் தான் அந்த பதவியை போட்டார். அவர் ஏன் போட்டார்னு யாருக்கும் தெரியாது. அது பெரிய ரகசியம், அவருக்கே தெரிந்த ரகசியம். ஏன் போட்டாருன்னா, எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது பொதுவாக நம்முடைய ரேஷன் அரிசி எல்லாம் மத்திய அரசாங்க தொகுப்புலேருந்து தான் கொடுப்பாங்க, மத்திய அரசாங்க தொகுப்பில். அப்போ அதுக்கு யார் பங்கு பிரித்து கொடுப்பாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் டெல்லியில் தலைமைச் செயலகம்னு ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற சில அதிகாரிகள் இருக்கான், அவன் தான் பிரிப்பான். இந்தியா பூரா இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாமாயில் உழவு, அரிசி உழவு, அப்புறம் இந்த நல்ல அரிசி, இதெல்லாம் பிரிப்பான். எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, இவங்களை கொஞ்சம் ஐஸ் வச்சு இவங்களை கொஞ்சம் கவனித்து நம்ம நல்ல அரிசியாக வாங்கணும் நம்ம மாநிலத்துக்கு. அதே மாதிரி அரிசி பற்றாக்குறையே வரக்கூடாது, பாமாயில் பற்றாக்குறையே வரக்கூடாது. இதை கவனிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி தான் டெல்லியில் தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதின்னு ஒன்று உருவாக்குறாரு. உருவாக்கி அவங்கள கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, உனக்கு முதல் வேலை டெல்லியில் நமக்கு அலாட் ஆகுதில்லை அந்த ரேஷன் ரைஸ் ஒதுக்குறாங்கல்ல, அது நல்ல தரமான அரிசி, அவனை கவனிக்கிறதுனாலும் கவனிச்சுக்க, பற்றாக்குறை வரக்கூடாது, பாமாயில் பற்றாக்குறை வரக்கூடாது, அரிசி பற்றாக்குறை வரக்கூடாது அப்படின்னு கரெக்டாக நியமித்தார். அந்த சிறப்பு பிரதிநிதி என்ன பண்ணுவாங்கன்னா, டெல்லியிலேயே தங்கியிருந்து அந்த மாதம் அவங்களுக்கு வேலையே அந்த அலுவலகத்துக்கு போய் அங்கே ஒரு தலைமைச் செயலகம் இருக்கும், அங்கே போய் அந்த குறிப்பிட்ட அதிகாரியெல்லாம் கொஞ்சம் கவனித்து அவர் டெய்லி பார்த்து நல்ல அரிசியை தமிழ்நாட்டுக்கு வாங்குவான். அதே மாதிரி அரிசி பற்றாக்குறையே வரக்கூடாது. அந்த அதிகாரியை கவனிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சார் இந்த தடவை கொஞ்சம் அங்கே பார்க்க அரிசி கம்மியாக வருதும்மா, சார் தமிழ்நாட்டுக்கு பார்த்து செய்யுங்க அப்படிம்பாங்க. செஞ்சு அவங்கள கொஞ்சம் கவனிப்பாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடுக்கு ஃபுல் கோட்டா போடுப்பான். அந்த பக்கம் பஞ்சாப் பக்கம் இதில் இருக்கிறவன் எவனும் கேட்கவே மாட்டான். மக்களுக்கு அரிசி வரணும், ரேஷனுக்கு கேட்கணும் அப்படின்னு எவனும் கண்டுக்க மாட்டான். கண்டுக்காதவன் கோட்டாவிலேருந்து நம்ம தமிழ்நாடுக்கு கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா அரிசி அருமையான அரிசியாக இருக்கும். எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது எந்த பற்றாக்குறையே இல்லாமல் கிடைக்கும். பாமாயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாது எப்படிடா அந்த எம்ஜிஆர் ஆட்சியில் அரிசி வந்தது, பாமாயில் வந்ததுன்னா டெல்லியில் சிறப்பு பிரதிநிதி போட்டு இதெல்லாம் அங்கே கவனிக்க சொல்லி யார் யாரை கவனிக்கணுமோ அவங்கள கவனித்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போல்லாம் பாமாயில் மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. பாமாயில் எல்லாம் சமைக்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் பாமாயிலுக்கு பற்றாக்குறை வந்தது. அந்த செக்ரட்டரியேட் இருக்கணும்னு சொல்லிட்டான், அந்த சிறப்பு பிரதிநிதி போட விட்டான். 3 லட்சம் சார், 3 மாதத்துக்கு தான் பாமாயில் வரும், அதுக்கப்புறம் பாமாயில் எங்கிட்டே இல்லைன்ட்டான். எம்ஜிஆருக்கு சொன்னார் அவர்,
சொன்ன உடனே இது பாமாயில் மக்களுக்கு இது வரக்கூடாதுப்பா, பாமாயிலுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லணுன்னா அந்த அதிகாரியே சொன்னான். பாமாயில் மலேசியாவிலேருந்து தான் நாங்கள் வாங்குகிறோம், கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ வாங்க முடியலை, இன்னொரு 3 மாதத்துக்கு பாமாயில் கிடைக்காது. நான் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் எப்படி வாங்குகிறோங்கிற கதையை சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாடே அங்கேருந்து நேரடியாக வாங்கிடுங்க. உங்கள் எம்ஜிஆருக்கு தான் இந்திரா காந்தியை நல்லா தெரியும்ல, இந்திரா காந்திகிட்ட அனுமதி வாங்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் இந்திரா காந்தி அவர்களிடம் பேசி இந்த சிறப்பு பிரதிநிதி சொன்னதின் அடிப்படையில் பேசி உடனடியாக பாமாயில் மலேசியாவிலேருந்து ஆர்டர் கொடுத்து வாங்கி அங்கே பற்றாக்குறை வர்றதுக்குள்ளே கப்பலில் வந்து இறக்குனார். இதுக்கெல்லாம் வந்து இருந்த இங்கே வேலை செஞ்சது இந்த சிறப்பு பிரதிநிதி தான். அரிசி அங்கே எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அங்கேருந்து எம்ஜிஆர் சொல்லிடுவார், எப்பா மற்ற மாநிலங்கள்லாம் சில பேருக்கு அரிசி கண்டுக்கவே மாட்டான்ப்பா, பஞ்சாப்லலாம் நல்லா விளையுது அரிசி, அவெல்லாம் கேட்கவே மாட்டான் ரேஷனில், அவன் கோட்டாவை வாங்குங்க. இந்த சிறப்பு பிரதிநிதி அங்கேருந்து அது எல்லாத்தையுமே வாங்குவார். அதனால தான் சொல்கிறேன், ரேஷன் கடையில் இதில் எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் வச்சு இது பண்ணி பண்ணுறதுக்காக தான் இங்கே சிறப்பு பிரதிநிதின்னு ஒருத்தர் உருவாக்கினார். எம்ஜிஆர் இறந்த உடனே கருணாநிதி வந்து அவருக்கு கதையே தெரியாத எம்ஜிஆர் எதுக்காக இந்த சிறப்பு பிரதிநிதியை வச்சார், அது ரேஷன் கார்டில் என்ன பண்ணார் ஏது பண்ணால் ஒன்றுமே தெரியாது அவருக்கு. கருணாநிதி வந்த உடனே ஐயோ எம்ஜிஆர் நியமிச்சிருக்காரியா சிறப்பு பிரதிநிதியை டெல்லியில், அவனை தூக்கிலையான்ட்டார், தூக்கிட்டான். அதுக்கப்புறம் இவருக்கு வேண்டியால் போட்டார். ஆனால் எம்ஜிஆர் எதுக்காக வச்சுருந்தாரு என்ன செஞ்சார் இவருக்கு தெரியாதுல்ல. எம்ஜிஆர் இதில் ஆட்சிக்கு வந்த 1 மாதத்துலேயே கருணாநிதி வந்தோடனே அரிசி கிடைக்கல ரேஷனில். இந்த சிறப்பு பிரதிநிதி எதுக்காக வேலை செய்யணுங்கிறதும் கருணாநிதிக்கு தெரியலை. பாமாயிலும் பற்றாக்குறை, அரிசியும் பற்றாக்குறை, ஜனங்கள்லாம் திட்டினாங்க. எம்ஜிஆர் இருக்கிறவரை பாரியா எல்லாம் கிடைச்சது, இந்த ஆள் வந்தால் மழையே பெய்யாதுப்பா, இந்த ஆள் வந்துக்கிட்டு நம்ம பாமாயில் இல்லை அரிசி இல்லை. இந்த நுணுக்கமெல்லாம் கருணாநிதிக்கு தெரியாது. அவர் பெரிய ராஜதந்திரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்காங்க. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பேரை உருவாக்கிக்கிட்டாங்க அவங்க திமுகவில். உண்மையிலே ராஜதந்திரி எம்ஜிஆர் தான். இந்த இதை மட்டும் பாருங்கள், இந்த சிறப்பு பிரதிநிதியிலே அவர் எப்படி யோசிச்சிருக்காங்க. அந்த சிறப்பு பிரதிநிதியை இப்போ வந்துட்டு விஜய் ஆட்சியில் தாவேக்கா ஆட்சியில் அந்த ரமணானு ஜனநாயகம் பட ப்ரொடியூசரை போட்டிருக்காங்க. வேறு ஒரு அதிகாரமும் இல்லை அந்த பதவிக்கு. அங்கே இருந்து தமிழ்நாட்டின் முக்கியமான இது என்ன இருக்கோ அதை பார்க்கணும். ஆனால் ஒவ்வொருத்தரும் குதிக்கிறான். முதல்ல குதிக்கிறது கனிமொழி தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, மேகதூதனை பிரச்சனை வந்தால் இவர் யார் பக்கம் நிற்பாருங்கிறாங்க. ஏமா உங்கள் சொந்தக்காரன் அவர், உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பா மாதிரி ஆந்திராவில் பிறந்தவர், நம்ம அவருக்கும் கர்நாடகாவுக்கும் சம்மந்தமே இல்லை. மேகதூதனை வந்து காவேரி நதிநீர் ஆணையத்திற்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அங்கே தான் போய் முறையிடணும். முடிவை யார் பண்ணுவா? சுப்ரீம் கோர்ட்டு தான் முடிவெடுப்பாங்க. புதிய அணை கட்டலாமா வேணாமான்னு தமிழ்நாடு அரசாங்கம் கேஸை போட்டாங்கன்னா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. காவேரி நதிநீர் ஆணையத்தில் போய் முறையிடுவாங்க. டெல்லியில் இருக்கிற சிறப்பு பிரதிநிதிக்கு மேகதூதனைக்கு என்ன சம்பந்தம்னு கூட தெரியல. நீங்கள்லாம் ஒரு எம்பி, லோக்சபா எம்பி, அங்கே போய் ஒரு விஷயமும் தெரியாமல் என்னத்தை பேச போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் அவங்க ஏன் அதை சொன்னாங்க ஒன்றும் தெரியல. அது சீமான் என்ன சொல்லிட்டாரு, ஏன் ஒரு தமிழனை நியமிக்கக்கூடாதா அப்படிங்கிறாரு. ஏன் கருணாநிதியாக ஓங்கோலிருந்து வந்தவர் அவரையே முதலமைச்சர் ஆகிட்டார், தமிழனை நியமிக்கக்கூடாதான்னு என்ன அர்த்தம்? அவர் பையன் அவரும் ஓங்கோல்காரர் தான் நம்ம ஸ்டாலின், அவர் வந்து இப்போ முதலமைச்சராக இருந்துட்டார். அப்போல்லாம் வாயை திறக்கலை கத்தலை. ஏதோ டெல்லி சிறப்பு நிதியை ஆந்திராகாரங்களை போட்டாங்கன்னா குதிக்கிறீங்களே என்ன இருக்கும்? தமிழ்நாட்டில் ஆண்டவர்களே வந்து தமிழன் இல்லாமல் இருந்தாங்களே சீமான், அதெல்லாம் யோசிச்சிங்களா? யோசிச்சுட்டு இருக்க விடுங்க. அதனால் சீமான் இப்படி பேசுகிறாரு. இதே மாதிரி ஒரு அவரும் தெரியாமல் இந்த பிரேமலதா வந்து அவங்களாம் என்னத்தை தெரியும், அரசியல் என்ன தெரியும், டிடிவி தினகரன் 2 பேரும் இதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அந்த பதவிக்கு என்னையா அதிகாரம் இருக்குது? எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனே நம்ம அரசியல்வாதிகளுக்கு தெரியல. அதனால் அவங்களுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கணும். இதுக்கிடையில் ராசா 2G ராசா கவிதை எழுதிட்டார். தன்னுடன் ஆடிய அரிதாரங்களுக்கு அமைச்சர் பதவி, இந்த பதவியா எம்எல்ஏ பதவி. இன்னொன்று முதலீட்டு மன்னருக்கு அவருக்கு வந்து ஒரு பதவி. முதலீட்டு மன்னருக்குன்னா விஜய்க்கு வந்து இதில் ஜனநாயகம் படம் முதலீடு பண்ணார்ல, அவருக்கு வந்து பதவி. அரிதாரம் பூசிய தன்னுடன் அரிதாரியம் பூசி நடித்தவர்களுக்கு மந்திரி பதவி, எம்எல்ஏ பதவின்னு அது.
முதலீடு பண்ணவங்களுக்கு இந்த பதவினாரு, ரைட்டு. அது என்ன அரிதாரம் போட்டவங்களுக்கு மந்திரி பதவி, எம்எல்ஏ பதவினா விஜய் கூட நினச்சவங்க யாரும் எம்எல்ஏ இருக்காங்களா? இல்லை விஜய் கூட நினச்சவங்க யாரும் மந்திரி ஆகியிருக்காங்களா? அங்கே பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டினவர் சாதாரண இருந்தவர் தான் மந்திரி ஆக்கியிருக்காங்க. அவர் அறநிலையத்துறைக்கு போட்டவரெலாம் 26 வயசு. அவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். பெரிய பணக்காரங்களே அங்கே இல்லையே. கவிதை எப்படி எழுதினார் ராசா? ராசாவுக்கு கவிதை எழுத தெரியுமா? ஓரளவு சட்டம் சுத்தமாக தெரியாது. மேடையில் ஏறிக்கிட்டு அப்படியே திமுக மீட்டிங்கில் பேசுவீங்க. ஒன்றுமே தெரியாமல் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு, அரிதாரம் போட்டவங்களாம் கொடுத்துட்டாருன்னு கவிதை எழுதுகிறாரு. நாட்டில் எங்கே போய் சொல்லுது? சரி, அரிதாரம் பூசினவங்களுக்கு எம்எல்ஏ கொடுத்தாருன்னே வச்சுக்குவோம், அரிதாரம் பூசினவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னே வச்சுக்குவோம். இல்லை இருந்தாலும் அவர் சொன்னபடி வச்சுக்குவோம். முதலீடு செய்தவருக்கு பதவி கொடுத்தாங்கன்னே வச்சுக்குவோம். நான் கேட்குறேன், உங்கள் ஆட்சியில் யாருக்கையா இந்த பதவி எல்லாம் கிடைச்சது? மந்திரி பதவி யாருக்கு கிடைச்சது? எம்எல்ஏ பதவி யாருக்கு கிடைச்சது? ராசா, முதல்ல உங்கள் கதையை சொல்கிறேன். நீங்கள் சென்னை இதில் மத்திய அரசாங்கத்தில் 2004 வருஷம் உங்களை மந்திரி ஆக்கினார். யார்? நம்ம கருணாநிதி. அப்போ மந்திரி ஆக்கணுன்னா உங்களை ஃபாரஸ்ட் வனத்துறை மந்திரியாக ஆக்கினார். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படியே இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. தயாநிதி மாறன் ஐடி மந்திரி, இந்த ஃபோனுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்குற மந்திரி ஐடி தயாநிதி மாறன். இவர் என்ன பண்ணார்? ராசா கனிமொழியை பிடிச்சி உங்கள் அப்பாட்ட சொல்லு, நான் எனக்கு வர லஞ்சப்பணம் அதில் நிறைய லட்சக்கணக்கான கோடி வரும், அவ்வளவும் உங்களுக்கு கொடுத்துறேன், தயவுசெய்து உங்கள் அப்பாட்ட கொடுத்து இவரை தூக்கிட்டு தயாநிதி மாறனை என்னைய மந்திரியாக சொல்லுன்னு கேட்டார். ஆக கனிமொழியை பிடித்து ஐடி மந்திரி வாங்கி 1,76,000 கோடி இது பண்ணார். நீராராடியா கதை, அவங்க கனிமொழிக்கு கொடுத்ததெல்லாம் டாட்டா என்ன பண்ணாங்க, அது பெரிய கதை. நீராராடியான்னு ஒரு புரோக்கரை வச்சு தூக்குனாங்க தயாநிதி மாறனை. இதே ராசா கனிமொழி கார்டில் விழுந்து கனிமொழி ரெக்கமெண்டேஷனில் வந்தார். கனிமொழி ரெக்கமெண்டேஷனில் மந்திரியான ஆலியா நீங்கள் போயிட்டு அவர் ஜனநாயகன் படத்தில் நமக்கு துணையாக இருந்தாருன்னு ஒரு நன்றி கடனில் போட்டால் இதையும் அதையும் ஒப்பிடலாமா? உங்கள் ஆட்சியில் யாருக்கு போட்டாங்க? சபரீசன் ரெக்கமெண்டேஷன் தான் தானே மந்திரி ஆக முடியும். அவருக்கு சினிமா நடிகைகளை பிடித்து எத்தனை பேர் எம்எல்ஏ பதவி வாங்கினான்னு தெரியுமா? உங்கள் ஆட்சியில் எத்தனை பேர் எம்பி இது மந்திரி பதவியை காப்பாற்றிக்கிட்டாங்க தெரியுமா? சினிமா நடிகைகளை வைத்து. அப்போ எந்தளவுக்கு கேவலமாக இப்போ தாவேக ஆட்சியில் நடக்குது. இவருக்கு இந்த மேயர் பிரியாவுக்கு எப்படி சீட்டு வாங்கினாங்க? உங்கள் ஆட்சியில் எப்படி சீட்டு வாங்கினாங்க? எடுபடி சேகர்பாபு போய் இவங்ககிட்ட சொல்லி, ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியிடம் சொல்லி, துர்கா ஸ்டாலினிடம் சொல்லி, துர்கா ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷனில் தான் சென்னை மேயரே போஸ்ட் வாங்கினாங்க. கருணாநிதியோட 3வது மனைவி ரெக்கமெண்டேஷன் சொல்லி தான்ட்ட அடிக்கடி சோஃபா வாங்கின ரித்தீஷ் போன்றவர்களுக்கு எம்பி பதவியை வாங்கி கொடுத்தாங்க. உங்கள் இதில் தான் எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, மற்ற பதவி என்ன சிரிப்பாக சிரிச்சது. இதில் அப்படி விஜய் இதில் யாராச்சும் அப்படி அந்த மாதிரி வாங்குறாங்களா சொல்லுங்கள். அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவர் குடும்ப ரெக்கமெண்டேஷன் பண்ணவங்க யாரையாச்சும் மந்திரியாக போட்டிருக்காரா? இல்லை இவங்கள எம்எல்ஏ ஆக்கியிருக்காரா? இல்லை சிறப்பு பிரதிநிதி ஆக்கியிருக்காங்களா? உங்கள் இதில் சந்தி சிரிச்சு நீங்கள் கனிமொழி ரெக்கமெண்டேஷன் வாங்கின மாதிரி ஒவ்வொருத்தர் ரெக்கமெண்டேஷன். உதயநிதி காலில் போய் விடுவாங்க. வேலை வாழும் பெரியார் உதயநிதினா ஏன் சொன்னார்? அவருக்கு முடிச்சா தான் சீட்டு வரும். தயாநிதி மாறன் போய் எம்பி பதவியில் பதவி ஏற்கும்போது உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லி பதவி ஏற்றார. ஏன்? அவங்க வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களை பிடிச்சாதானே சீட்டு வாங்க முடியும். உங்கள் பொழப்பு இவ்வளோ கேவலமான பொழப்பு. கருணாநிதி இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் கோட்டா சிஸ்டத்தில் எம்எல்ஏ பதவியும் எம்பி பதவியும் மந்திரி பதவியும் கொடுத்தாரு. இதெல்லாம் ராசா கண்ணுக்கு தெரியலையா? கவிதையாக எழுதுறீங்க. என்னத்தையா கொடுத்துட்டாரு? அதிகாரம் பூசுறவங்களுக்கு யாருக்கையா பதவி கொடுத்தாரு சொல்லுங்கள். அதனால் மற்றவன் யாருனாலும் பேசுங்கப்பா, அந்த திமுககாரன் மட்டும் பேசாதுங்க. நீங்கள் ஏழை விட்ட கதை எம்எல்ஏ பதவியும் எம்பி பதவி மந்திரி பதவியும் நாடறிந்த கதை அப்படிங்கிறத ராசாவுக்கு நம்முடைய பதில். யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அவங்களெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்காங்க. அரசியல் தெரியலன்னா வாயை மூடிட்டு உட்காங்க. தெரியாத அரசியலில் உளறிக்கிட்டு
நீங்கள் வளர காரி துப்புவான் தமிழ்நாட்டில். இப்போ எல்லாம் இப்போ அரசியல் இப்போ கற்றுக்கிட்டாங்கல்ல இளைஞர்களே, புரிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் காரி துப்புங்க, அவ்வளோதான். ஒருத்தனுக்கு அரசியல் தெரியல, எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு தெரியல. இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி நம்ம பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டா, இல்லை நிதி மந்திரி போஸ்ட்டா, அது இல்லை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டா? எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னே இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதி ஒருத்தனுக்கும் தெரியலை. கடவுள் தான் இவங்ககிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணும். நான் ஒவ்வொருத்தனும் எம்எல்ஏ ஆகுனா, எம்பி ஆகுனா, நாடு எப்படி உருப்படும்? அடிப்படை விஷயமே தெரியல ஒருத்தனுக்கும், அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்து புதுசாக இன்னொரு ஊழல் வந்திருக்கு மின்சார பிரிவு துறையில். 50,000 கோடி ஊழலுங்கிறார் அந்த அமைச்சர். என்ன சொல்கிறாருன்னா, நிர்மல்குமார் ஏற்கனவே இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உங்களுக்கு 317 கோடி ஊழல், அதை அறப்போர் இயக்கம் சொல்லி சிபிஐக்கு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் கண்டக்டர் அப்படிங்கிற ஒரு உபகரணம் அது வாங்கினதில் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல், அதையும் சொல்லிட்டார் நிர்மல்குமார். இப்போ இன்றைக்கி புதுசாக என்ன சொல்கிறாரு, 50,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கான். எதுலன்னா மின்சார கொள்முதல். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரம் நம்மளே உற்பத்தி பண்ணுறோம். அதுக்கு அனல் மின் நிலையம் நிறைய, மின்சார உற்பத்தி நிலையம்னு நிறைய இருக்குது. இதிலெல்லாம் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறோம். இந்த திமுக ஆட்சிக்கு வராத வரை மின்சாரம் மிகை மாநிலமாக இருக்கும். இவன் வந்த உடனே ஊழலுக்கு என்ன பண்ணுவான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை பூரா ரிப்பேர் ஆக்கணும். எல்லாருக்கும் புரியாது. இவன் வந்தால் அந்த மின் உற்பத்தி நிலையங்கள் பூரா அவன் ரிப்பேர் ஆகும். இந்த ஃபியூஸ் கட்டு பிடுங்கினான்ல அவன் கட்சிக்காரன் டிரான்ஸ்ஃபார்மரில், அதே மாதிரி எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிடுவான். அப்போ மின்சார உற்பத்தி குறைஞ்சிடும். உடனே என்ன பண்ணுவான், பக்கத்து மாநிலத்திலேருந்து மின்சாரத்தை விலைக்கு வாங்குவான். அந்த விலைக்கு வாங்கும்போது அதில் ஒரு பெரிய ஒரு யூனிட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் 30-40 இங்கே தான் அதுதானே, அதை வாங்க ஆரம்பிப்பான். ஆக இந்த உற்பத்தி நிலையங்களை பூரா ரிப்பேர் ஆக்கிட்டு வெளி மாநிலத்திலேருந்து வாங்குவான் பாருங்கள், அதுதான் மின்சார கொள்முதல். அதில் தான் இவங்களோட ஊழல் பெருசாக இருக்கும். இப்போ நிர்மல்குமார் என்ன சொல்கிறார், 50,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கான் மின்சார கொள்முதல் வெளியிலேருந்து வாங்குறதுக்கு. ஆக நாட்டை குட்டிச்சவராக்கி தான் சம்பாதிக்கணும். மக்கள் பணம் எங்கே போனாலும் எவ்வளோ போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதில் 50,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கான். இதை விட முக்கியமான அதிர்ச்சி தரும் செய்தியை மின்சார அமைச்சர் சொல்கிறார் நிர்மல்குமார். மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கெல்லாம் கரண்ட்டு ரேட்டை கூட்டினாங்கல்ல, மின்சார கட்டணத்தை 2 மடங்கு 50% தான் கூட்டினு 2 மடங்கு கூட்டி விட்டான் எல்லாத்துக்கும். பாவம், வாடகையை விட அதிகமாக பில்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க மின்சார பில்லு. சென்னையிலலாம் வாடகையை விட அதிகம் மின்சார பில்லு. ரொம்ப பேர் சென்னையில் வீடை காலி பண்ணிவிட்டு இதுக்கு போயிட்டாங்க, சென்னை புறநகர் பகுதிக்கு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வாடகை கம்மியாக இருக்கும், மின்சார பில்லு தான் போகுதுன்னு. ஆக இது எதுக்கும் மின்சார இதை ஏன் கூட்டினான்னு நம்ம நினச்சோம்னா, ஏதோ மின்சாரத்துறையில் ரொம்ப நஷ்டமாகி போச்சு. ஆனால் நிர்மல்குமார் சொல்கிறாரு, இந்த மின்சார பில்லை கூட்டினாங்க இல்லை கட்டணத்தை, அதில் எதுவுமே மின்சாரத்துறைக்கு வரலைங்கிறார். அப்போ இது யாருக்கு போச்சுன்னா அதுதான் எங்களுக்கே தெரியலங்கிறார். எங்களுக்கே தெரியலங்கிறார். அப்போ நம்மெல்லாம் 2 மடங்கு 3 மடங்கு அதிகம் பில்லு கட்டினோமே பூரா இவங்களுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிறார் நஷ்டத்தில். அப்போ இவங்க இப்போ பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நம்ம பில்லை பூரா கூட்டியிருக்கான். எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்க. அதனால இதைத்தான் ரொம்ப தீவிரமாக விசாரிக்கணும். இதில் சபரீசனுக்கு தான் பெரிய பங்கு இருக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதை முதல்ல தீவிரமாக விசாரிங்க. எங்கள் தலையில் மின்சார கட்டணத்தை உயர்த்தி அதை பூரா அடித்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கானா, இதுக்கு தூக்கில் போட்டால் கூட இது தப்பு இல்லை. அதனால் சீக்கிரம் இந்த ஊழல் வெளியில் வர வேண்டும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தாவேக அரசுக்கும் விஜய் அவர்களுக்கும் நிர்மல்குமார் அவர்களுக்கும் நம்ம கோரிக்கையாக விடுக்க விரும்புகிறோம். வெள்ளை அறிக்கையில் நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, பிடிச்சி யார் இதில் பங்கு வாங்கினான்னு எல்லாத்தையும் கைது பண்ணும் அப்படிங்கிறது. அடுத்த ஊழல் வந்துடுச்சு, அதை பற்றி பேசணும்ல. இன்றைக்கி இவர் அறிவிச்சிட்டார் வைகோ, அது திமுக கூட்டணியை விட்டு விலகி விட்டோம்ட்டு. அன்றைக்கி இந்த செல்வ பெருந்தகை வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு, அதுக்கு போயிருந்தாங்க. அதுக்கு போகும்போது வைகோ உட்காந்துருந்தார். வைகோவுக்கு பக்கத்தில் ஸ்டாலின் உட்காந்தார். வைகோ பக்கமே திரும்பலை, ஒரே கோவம், நம்மளை காலை வாங்கிட்டாங்க அப்படின்னு. அதனால் இன்றைக்கி வைகோ என்ன சொல்லிட்டாரு, நான் விலகிட்டேன்ப்பான்ட்டு.
விலையிட்டோன்ட்டா 2 எம்எல்ஏ அதை விலைக்கு வாங்கிட்டான் திமுகங்கிறான். அவன் தான் கொள்ளையிச்சு வச்சுருக்காங்க. அதையும் சொல்லிட்டார். விஜய் சொன்னாராம், உங்கள் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், அவங்கள நான் ஜெயிக்க வைக்கிறேன்னாராம். 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, ஆனால் 2 எம்எல்ஏவும் விலைக்கு வாங்கிட்டாங்களே இவங்க திமுகக்காரங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே இடைத்தேர்தல் வராது. வைகோ ஆளுங்கள் ராஜினாமா பண்ணி இன்னும் ஒரு 2 எம்எல்ஏ கூட போயிடுச்சுன்னா தாவைக்காவுக்கு அசைக்க முடியாமல் போயிருமேன்னு சொல்லி திட்டம் போட்டு, சதி திட்டம் போட்டு உதயநிதி 2 எம்எல்ஏக்களுக்கும் பெரிய அளவில் பணத்தை கொடுத்து திமுக பக்கம் வந்துடுங்க அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ வைகோ பேச்சிலேருந்து இதுதான் தெரியுது. ஆனால் வைகோ ஒன்றும் உறுதியாக சொல்லிட்டார், வருங்காலங்களில் எந்த தேர்தல் நடந்தாலும், அது உள்ளாட்சி தேர்தல் நடந்தாலும் சரி, சட்டசபை தேர்தல் நடந்தாலும் சரி, தாவேக்காவுடன் தான் கூட்டணின்ட்டார். அதனால் கூட்டணியில் இருந்த ஒரே ஒரு இதுவும் வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிறது நாட்டுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் வருத்தமான செய்தி அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மாணிக் தாக்கூர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ தான் காங்கிரஸே திருந்தினாங்க. இந்த செல்வப்பெருந்தகையை போட்டு பட்டியலினத்து மக்களில் எவ்வளவோ அறிவாளிங்க இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க. கக்கன்லாம் பட்டியலினத்து மக்களை சேர்ந்தவர் தான். அந்த மாதிரி ஒரு ஆளை போட வேணாமா? செல்வப்பெருந்தகை கொலை கேஸில் சம்மந்தப்பட்டவர், ஒரு பேங்க்கில் பியூனாக இருந்தவர். அவர் அரசியலுக்கு பெரிய ஆளாகி போய் காங்கிரஸ் தலைவராக போட்டால் அங்கே போய் சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கொட்டி, கழிவு நீரை கொட்டி, ஆட்களை வச்சு, அப்புறம் அந்த கதை பூரா வெளியில் வந்தது. ஆனால் அந்த அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களுக்கு பூரா ஸ்டாலின் பாதுகாப்பு கொடுப்பார். அவரை கைது பண்ணலை, எஃப்ஐஆரே போடல. அப்போ அருண் தான் இருந்தார். ஸ்டாலினுக்கு ஜாலியாக அடிச்சுட்டு ஒன்றுமே பண்ணல. அந்த வழக்கு பாருங்கள். அப்போ ஊற்றுனது யாரையா? சேர் பாபு செல்வப்பெருந்தகைன்னு அவர் சொன்னார், சவுக்கு சங்கரை. அவங்க கைதும் பண்ணாலே எஃப்ஐஆரும் போடல. அப்போ யார்? ஏன்னா அவர் காங்கிரஸ் தலைவரான். சரி, ஆம்ஸ்டாங்கிறவரை கொலை பண்ணாங்கல்ல, அவங்க குடும்பத்தில் செல்வப்பெருந்தகைக்கு தான் அதில் தொடர்பு இருக்குதுன்னாங்க. கடைசிவரை ஸ்டாலின் அவரை விசாரிக்கலை. அருண் என்ன பண்ணிட்டார்? இந்த விஷயம் தெரிஞ்ச ஒருத்தரை என்கவுண்டரில் போட்டு கொண்டுட்டார். அதுலேருந்து தப்பிச்சிட்டார். காங்கிரஸ் தலைவராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ மாணிக் தாக்கூரை நியமிச்சிருக்காங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன, மாணிக் தாக்கூர் காங்கிரஸுக்கு திமுகவுக்கு எதிரானவர். அதனால் இனி ஜென்மத்துக்கு இன்னொரு 4-5 வருஷம் அவர் இருப்பார். திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது தவிடுபடியாகிவிட்டது, அதுதான் உண்மை. அதனால் மாணிக் தாக்கூர் நியமனத்தை தமிழ்நாடு முழுவதும் நாமெல்லாம் வரவேற்கணும். இவ்வளவு கேவலமான ஆள் கிடையாது செல்வப்பெருந்தகை மாதிரி அப்படிங்கிறது காங்கிரஸ் சம்பந்தமாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் சொல்லிட்டார், நான் போட்டி போட போகிறேன், 6 தொகுதியிலையும் போட்டி போட போகிறேன். அது நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தால் தான் என்ன பண்ணுறீங்க? டெபாசிட் போனாலும் எதோ போனாலும் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய லட்சியம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும். நீங்கள் 8 ஆச்சு, அப்புறம் 6 ஆச்சு, இப்போ 4-5ன்னு வந்துருச்சு. அதனால் அவர் அம்பாசமுத்திரத்தில் நின்னானே, இங்கே நின்னா டெபாசிட்டு போக போகுது காரைக்குடி மாதிரி, அது என்ன இருக்குது? ஆனால் இதுக்கிடையில் பொருளையை கிளப்புனாங்க. பொது வேட்பாளராக அவர் நிறுத்துவாங்க. அது இந்த ஜென்மத்திலே நடக்காது. எடப்பாடி அதிமுக வாங்கி அதிமுக எம்எல்ஏ ஜெயிச்சு அவர் ராஜினாமா பண்ணுறாரு. அப்போ எடப்பாடி அங்கே ஒரு இதை நிறுத்தி ஜெயிச்சு காமிக்கணும்ல. அதிமுகவுக்கு தான் உண்மையான செல்வாக்குன்னு ஜெயிச்சு காமிக்கணும்ல. நீங்கள் வந்துக்கிட்டு சீமானுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இப்போ இன்னும் கட்சியை விட்டுட்டு போகிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸ்டாலின் கொடுப்பார், ஏன்னா அவரை இதெல்லாம் துரத்திட்டாங்க, ஒரு சீட்டில் ஜெயிக்க முடியாது. அதனால் அவர் நின்னா தோற்று போயிடுவோம்னான்னு சொல்லி மறைமுகமாக சீமானுக்கு ஆதரவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா போட இருக்கிற திமுகக்காரனும் தாவேக்காவுக்கும் போட போகிறான். அதனால் சீமான் யாருடைய ஆதரவை பெற்றாலும் சரி அம்பாசமுத்திரத்தில் நடக்காது. அம்பாசமுத்திரத்தில் தோற்பது உறுதி. 6 இடைத்தேர்தலிலும் அவங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை. பொது வேட்பாளராக சீமானை நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் குறைவு அப்படிங்கிறது இடைத்தேர்தல் விஷயம் அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திக்கு நம்முடைய பதில். அடுத்தது ஒரு சிறப்பு செய்தி. சினிமா நடிகர் பாக்கி, சினிமா டைரக்டர், நடிகர், பன்முகம் கொண்டவர், வசனம் எழுதுவார், கதை எழுதுவார், எல்லாமே பன்முகம் கொண்டவர்.
பாக்கியராஜ் அவர்கள் இன்று காலமாகி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை அவங்க குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்குவோம். பாக்கியராஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இளைஞர்கள் உங்களுக்கு தெரியாது, சினிமாவை ஒரு கலக்கியவர் அவர் மிக சாதாரணமான நிலைமையில் இருந்து சினிமாவில் வாய்ப்பு தேடி வந்தார். சென்னைக்கு வாய்ப்பு தேடி வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ அந்த இதில் வந்து 16 வயது நிலைங்கிற படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வழி கேட்பாங்க, அதுக்கு வழி சொல்லுவார். இப்படி தான் ஒரு சின்ன இதில் வந்தார். வந்த உடனே ஆனால் கதை எழுதுவதிலும் வசனம் எழுதுவதிலும் ரொம்ப திறமையாக இருந்த உடனே பாரதி ராஜாவுக்கு நெருக்கமானார். அப்போ தான் பாரதி ராஜா அவருடைய சொந்த படம் ஒன்று எடுக்கிறார், அருமையான கதை. ஆனால் ஹீரோ அதுக்கு சூட்டபுளாக கிடைக்கல. கடைசி ஆளே கிடைக்கல, படப்பிடிப்பை ஆரம்பிக்கிறோங்கும்போது, டே வாடா நீ தான் ஹீரோன்ட்டார் பாக்கியராஜ்னு சொன்னால், என்ன போய் ஹீரோவாக போடுறீங்களே, என் அழகுக்கு ஹீரோவுக்கு பொருத்தம் இருக்கா, உங்கள் சொந்த படம் நஷ்டமாயிருங்க, நான் ஹீரோவுக்கு லாயக்கில்லைன்னு கெஞ்சுறாரு. அப்படி இருந்தும் பாரதி ராஜா இவரை ஹீரோவாக போட்டு புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் எடுத்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான உடனே பெரிய ஹீரோவாகிறார். அந்த டைமில் எம்ஜிஆர்கிட்டம் இவர் ரொம்ப நெருக்கமானார். எப்படின்னா, எம்ஜிஆர் எப்போவுமே முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூட சினிமா துறையை கவனிச்சுக்கிட்டே இருந்தார். சினிமா துறை எப்படி போயிருக்கு, யார் பெரிய ஆள் ஆகிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த பாக்கியராஜனுடைய இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு அந்த 7 நாட்கள் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. பாக்கியராஜ் போய் எம்ஜிஆர்கிட்டைய நீங்கள் படம் பார்க்க வரணும் அப்படின்னோடனே, அப்போ தான் ஒரு புதுசு, சரி பார்க்க வரேன் அப்படின்ட்டு அந்த படத்தை போய் பார்த்தார். அந்த படத்தில் எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும், உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம். அதை காமெடியாக பண்ணி பாக்கியராஜ் இது போட்டிருப்பார். அப்போ என்ன சொல்லுவாங்க, ப்ரிவியூ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போட்ட எம்ஜிஆர் அந்த பாட்டுக்கு பாக்கியராஜ் அடித்த காமெடியை பார்த்து விழுந்து செஞ்சுருக்காரு. பாக்கியராஜுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம பாட்டை இப்படி ரசிக்கிறாரு. அப்புறம் கூப்பிட்டு தான் சொன்னாங்க, இன்னையா உனக்கு இந்த மாதிரிலாம் கற்பனை வந்திருக்கு, என் பாட்டை போட்டு கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி இவர் கொஞ்சம் திறமை இருக்குதுன்னு நம்பினார். இதுக்கு இடையில் என்ன பண்ணார்னா, இவர்கிட்ட திறமை இருக்குதுன்னு எம்ஜிஆருக்கு தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் ஒரு படம் நடிச்சிருந்தார் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, அண்ணா என் தெய்வம் அப்படின்னு. இந்த அண்ணா நீ என் தெய்வம்னு ஒரு படத்தை இது பண்ணி அது ஒரு அரை மணி நேரம் மட்டும் எடுத்துட்டாங்க. அரை மணி நேரம் படம் மட்டும் இருக்குது, மீதி 1.5-2 மணி நேரம் படம் வரணும். அந்த காலத்துலனா 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கணும். அந்த ப்ரொடியூசர் எம்ஜிஆர்கிட்ட வந்து அழுதுகிட்டே போனார், சார் உங்களை வச்சு அரை மணி நேரம் எடுத்துட்டேன், லட்சக்கணக்கான பணம் போச்சு, அந்த படத்தில் நீங்கள் நடித்து கொடுத்தா தான் நான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருந்தார். எம்ஜிஆர் நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்ப்பா, எப்படி நடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த 7 நாட்களை பார்த்தோன்னே எம்ஜிஆருக்கு இது வந்து ரொம்ப திறமையானவராக இருக்கார் அவர், இந்த பையன் ரொம்ப திறமையானவனாக இருக்கானே அப்படின்ட்டு ஒரு நாள் கூப்பிட்டார். ஏப்பா நீ நல்ல கற்பனை எல்லாம் நல்லா பண்ணுற, என் படத்தை ஒரு அரை மணி நேரம் நடிச்சிட்டேன்ப்பா, அது வந்து பாவம் ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அந்த அரை மணி நேர படத்தை நான் எடுத்ததை வச்சு நீ ஒரு படம் நீ ஹீரோவாக நடிக்கிற மாதிரி உருவாக்க முடியுமான்னு பாக்கியராஜ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்கிறேன்னு ஒன்று படம் எடுத்துக்கிட்டே இருந்தார். எம்ஜிஆருக்கு சந்தேகம், நம்ம நடிச்சிருக்கோம் அந்த படத்தில், ஒரு பாட்டும் நடிச்சிருக்கோம், அவருக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க படத்தில், அவருடைய குழந்தைய வச்சுக்கிட்டே எம்ஜிஆர் பாடுவார், இதை எப்படியா இருந்தாலும் படம் எடுப்பான், பாக்கியராஜ் நடிக்க ஹீரோவை வச்சு எப்படி எடுப்பான்னு கடைசி அதை எடுத்து முடித்தார். அவசர போலீஸ் 100ன்னு போட்டார். எம்ஜிஆர் படம் பார்க்க போனவர் அசங்கு, நான் வந்து ஒரு அரை மணி நேரம் நடித்தேன், என் தங்கச்சி குழந்தைய வச்சு ஒரு பாட்டும் பாடினேன், அந்த தங்கச்சி குழந்தை தான் பாக்கியராஜ்னு சொல்லி அவருக்கு இன்னொரு குழந்தை இருக்குது, 2 பாக்கியராஜ்னு உருவாக்கி வெறும் சிரிப்பை வச்சு போட்டால் அந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடி அந்த ப்ரொடியூசர் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது. எம்ஜிஆர் அப்போ தான் நினச்சார், மிக திறமையானார் அப்படின்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணார், என்னுடைய கலை வாரிசு பாக்கியராஜ் தான் அப்படின்னு. அவர் திறமை மேலே நம்பிக்கை வச்சு பாக்கியராஜ் தான் என்னுடைய கலை வாரிசு அப்படின்னு அறிவித்தார். அதனால் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு சுற்று வந்தார். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த திரைக்கதை எழுதுபவர்னு ஒரு பட்டமும் கிடைச்சது. ஹிந்தியிலையும் போய் படம் எடுத்தார். எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார்.
அது என்னென்னா, எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது இவர் கொடி கட்டி பறக்கிறார். படமெல்லாம் பிச்சு வாங்குது. 78, 79, 80லெல்லாம் அவர் படம் தூரல் நின்று போச்சு. எல்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த டைமில் ஜெயலலிதா அவர்கள், அவங்க கதையை சொல்லணும்ல, பாக்கியராஜ் ஜெயலலிதா அவர்கள் கதை. ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி திரும்பவும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பாக்கியராஜ் படத்தை பார்த்து நல்லா காமெடியாக இருக்க, இவர்கிட்ட போய் நம்ம சான்ஸ் கேட்போமா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் வந்து பாக்கியராஜ்கிட்ட சான்ஸ் கேட்டு வர்றாங்க. பாக்கியராஜ் அப்போ ஆஃபீஸில் இருக்கார். ஜெயலலிதா மேடம் வந்திருக்காங்கன்னா அவர் கையும் உள்ள காணும் உள்ள, அந்த மாதிரி ஏன் இங்கே வந்தது, உங்கள்கிட்ட சினிமா சான்ஸ் கேட்கணுமா? இவர் என்ன பண்ணிருக்காரு, தலைவர் வந்து இருக்கார், தலைவரோட சண்டை போட்டாங்க, அந்த அம்மா போய் பார்த்தா எனக்கு பிரச்சனை வந்துடும், பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார். ஜெயலலிதா அவர்கள்ட்ட பாக்கியராஜ் பிஏ வந்து, அம்மா உங்களை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஜெயலலிதா அவர்கள் சொன்னார், அப்படியா, ரொம்ப நன்றின்னு சொல்லுங்கன்னு கிளம்பிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள்ட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய குணம் என்னென்னா, கோபத்தை வெளியில் காட்ட மாட்டார், செயலில் தான் காட்டுவார். போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இருந்து ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் ஆகி உக்காந்த உடனே பாக்கியராஜ் அவங்கள பார்க்க போனார். பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சது, இல்லை இல்லை பாக்கியராஜ் எம்ஜிஆருக்கு பயந்துட்டு தான் சொன்னார்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அதிமுகவிலேயே சேர்ந்தார். நல்ல மனிதர், மிகப்பெரிய மிக மிக திறமையானவர். அதனால் அவர் வந்து இன்று இறந்திருப்பது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. எம்ஜிஆரின் வலது செல்ல பிள்ளையாக இருந்தார். எம்ஜிஆர் இருக்கும் வரையே அவருக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் எம்ஜிஆர், இவர் ரெக்கமெண்டேஷன் பிடிச்சே நிறைய பேர் எம்ஜிஆர்கிட்ட காலேஜ் ஆயிடுச்சாங்க. நேராக பாக்கியராஜ்கிட்ட போவாங்க, என்ன பாரு தலைவர்கிட்ட ஒரு இது நீங்கள் தான் பண்ணணும், இவர் சொன்ன உடனே எம்ஜிஆர் செய்து விடுவார். அப்படி சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் போன்ற ஜான்பவான்களிலுமே மிக நல்ல பெயரை எடுத்தவர். அவருடைய என்று இறந்து விட்டதால் அவருக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் நாம் நமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.